இது பார்த்தீங்கன்னா ஒரு பூத் கமிட்டி மாநாடு. பூத் கமிட்டி உள் அரங்கு கூட்டம் தான். இந்த அரங்கு கூட்டத்தில் அவர் என்ன கண்டென்ட்டை கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காரு. இதில் எந்த விதமான அவர் வந்து இல்லை உள்ளரங்கு கூட்டமா இது? இல்லை, ஒரு திட்டமிட்ட ஒரு அரங்கு கூட்டம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா அந்த முகவர்கள் கூட்டம் தான் இது. ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ அந்த மாதிரி கூட்டம் மாதிரி தான் நடந்தது. அதை திரு விஜய மேடையில் சொன்னார். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்த ஒரு திட்டமிட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு குறுகிய காலத்தில் அரேஞ்ச் பண்ண இந்த கூட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து அவர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரோட் ஷோ மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மடைமாற்றி சகோதரர் கூட ரவீந்திரன் துரைசாமியை வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்காரு பலம் நிரூபிக்க கட்சின்னு. என்ன சொன்னாலும் இன்றைக்கி அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி மக்களோட ஆதரவும் சரி. இன்றைக்கி அது ஃபேக்ட் தானே சார்? இல்லை அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி யார் என்ன சொன்னாலும் அவங்க 234 தொகுதியிலும் வந்து வேட்பாளர் போகிற அளவுக்கு பலம் இருக்குது. தனிச்சியோ இல்லை வந்து கூட்டணி கட்சிகளோ இல்லை மக்களோட அவங்களுக்கு வந்து நிச்சயமான ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ வந்து இந்த டூ ஏர்லி தான். நம்ம வந்து இன்னும் 10 மாத காலம் இருக்கும்போது அவர் தனியாக நிற்பார்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. நிச்சயமாக இன்டாக்ட் கூட்டணி டிஎம்கேல சொன்னாலும் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பாமகவும் வந்து ஓப்பன் பேஸில் தான் இருக்காங்க. வாய்ப்புகள் எப்படி வேணாலும் மாறலாம். அவங்களுக்கு களம் வந்து நிச்சயமாக சாதகமாக தான் இருக்குது. இப்போ தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னவர் கூட்டணிக்கான ஒரு காத்திருப்பில் தான் இருக்காரு. அப்படியான ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்ற நிலை உருவாயிருக்கு. இல்லை நிச்சயமா இல்லை. அவர் வந்து முதல் மாநாட்டிலே ரொம்ப வந்து தெளிவாக சொல்லிட்டார். எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்களோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு யார் வாங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு தான் சொல்லுங்கள். நாங்கள் எங்கேயும் வந்து கூட்டணி ஆட்சிக்கு போவோம்லாம் அவர் எங்கேயுமே வந்து சொல்லலை. இப்போவும் சரி, இவங்களாம் யார்கிட்டையும் போய் கூட்டணிக்கு வந்து பேசவே இல்லை. அதிமுக கூட கூட்டணி பேசினாங்கன்னு சொல்லலாம். வெறும் செய்திகள் தான், செவி வழி செய்திகள் தானே. அதுக்கு வந்து இவங்களா வந்து போகலை. ஈவன் வந்து நாம் தமிழர் கூட பார்த்தீங்கன்னா இவங்களா போய் பேசலாம், அவங்க தான் வந்து பேசுனாங்க. அதனால் இவர்கிட்ட பலம் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பேசுவாங்க. காலம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நிச்சயமா பெரிய கட்சிகளே வந்து இவர் பின்னாடி வரதுக்கு. தமிழர்ல இருந்து யார் விஜய்ட்ட பேசினாங்க? எதுங்க? நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல, யார் பேசினாங்க? தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே விஜய் அவர்கள்கிட்ட வந்து நேரடியாக பலமுறை வந்து பேசியிருக்காங்க.